இங்கேருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி கிளம்பி செப்டம்பர் 1ஆம் தேதி திருவண்ணாமலையை அடைந்திருக்கிறார். அங்கே 1950 ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் ஞான சூரியனாக திகழ்ந்திருக்கிறார். மௌனம் அருட்பாவை மூலம் தம்மை நாடி வந்த அனைவருக்கும் அமைதி, ஆனந்தம், ஆன்ம ஞானத்தை அருளியிருக்கிறார். இன்றைக்கும் ரமண மகரிஷியை வணங்குறப்போ நமக்கு அமைதியும் ஆனந்தமும் சித்திக்கும், ஆன்ம ஞானம் சித்திக்கும் என்பது அவர் வாக்கு. இதோ பாருங்க, அவர் எழுதி வச்ச அவரோட கையெழுத்து. இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். தன்னோட 16ஆவது வயசில் ஞானம் அடைந்த பிறகு இங்கிருந்து கிளம்புகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அலமாரியில் எழுதி வைத்த கடிதம். இந்த இடத்த விட்டு கிளம்பி விட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அவருடைய புத்தகங்கள் இருக்குது. மாடியில் அவர் வசித்த அறையை